பேச வேண்டியது இல்லை. ரெண்டு மூணு அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலினை இளைஞராக இருக்கும்போதே தெரியும், பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு தெரியும். கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தில் உறுப்பினர்களை எல்லாம் அரசியலில் கொண்டு வரதுக்கு அவர் அவ்வளோ விருப்பம் காட்டலை. எப்படி சொல்றேன்னா, தன்னுடைய மூத்த மகன் அழகிரியை வந்து என்னுடைய அண்ணன்கிட்ட அனுப்பிச்சார் ராஜாராம் கிட்ட. என்ன பண்ணாரா அப்படின்னு போய் ராஜாராம் கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னார். அவர் 2-3 நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் அண்ணன் அவரோட பேச்சுக்கிட்டு இருந்தார். அழகிரி எனக்கு ரொம்ப பழக்கம். நானும் அதெல்லாம் ஆட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக என்ன முடிவாச்சு, அழகிரி வந்து ஏற்றுக்கொண்டது என்னன்னாக்கா, ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் கேஷியராக அவரை சேர்த்துவது என்று முடிவெடுத்தது. ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவர் கேஷியராக 1 வருஷம் பணியாற்றினார். அந்த 1 வருஷமும் அவரால் அது பொறுமையாக இருக்க முடியல. அவர் அரசியலுக்கு வந்தார். அதே போல ஸ்டாலினை என்ன செய்யலாம் என்று என் அண்ணனிடம் அனுப்பிய போது, அப்போதான் இந்த இறால் வளர்ப்பு திட்டம் வந்துகிட்டு இருந்த நேரம். அந்த இறால் வளர்ப்பு திட்டத்தில் வந்து அதில் இறக்கி விட்டு, அவரையும் தமிழரசு 2 பேர்த்தையும் இறக்கி விட்டு, எண்ணூர் துறைமுகத்துக்கு பக்கத்தில் இறால் பண்ணையை வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் படி புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, ஸ்டாலின் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமாக நம்ம சொல்ல வேண்டியது யாருன்னாக்கா, இந்திரா காந்தி. எமர்ஜென்சி அறிவித்த போது அன்னைக்கு இருந்த அதிகாரிகள் தலைவர்களை கைது பண்ணாக்க அவங்க துணிச்சல் மிக்கவர்கள், அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க. மாங்குகள் கூவிடும் பூஞ்சோலை எம மாட்டை நினைத்திடும் சிறைச்சாலைன்னு பாரதிதாசன் பாட்டை பாடிட்டு ஜெயிலுக்கு போய் ஜாலியாக இருந்துருவாங்க. அதனால் அவங்கள பண்ணாதீங்க. அவங்க பிள்ளைங்களையும் அவங்களுக்கு யார் பிடிச்சமா இருக்காங்களோ அவங்கள ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணாக்க தலைவன் கலங்கி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடுவான் அப்படின்ற ஒரு சித்திரவதைக்கு ஒரு புது விளக்கத்தை கொடுத்து, அந்த அடிப்படையில் கலைஞரை கைது செய்யாமல் ஸ்டாலின் அவர்களை கைது செய்து சிறையில் போட்டார்கள். ஸ்டாலின் சிறையில் என்ன அடிபட்டார் என்பதை அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் டாக்டராக இருந்த நான் பார்த்தவன், கண்ணால் பார்த்தவன். ஓங்கி மூஞ்சல் ஒரு குத்து, இந்த பக்கம் அவருக்கு பழுதாயிடுச்சு. இன்னைக்கு அவர் அதில் அவஸ்தப்பட்டு இருக்கார். இன்னைக்கு வரல அவருக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம் சரியாகலை. இங்கிலாந்துக்கெல்லாம் போய் வைத்தியம் பண்ணுறார். ஒரே குத்து, இந்த இடம் வீங்கிடுச்சு. ஆற்காடு வீராசாமி அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சு தூக்கி போட்டாங்க. சிட்டி பாபு செத்தே போயிட்டார். டிஆர் பாலு ஆஜானு பாக உடம்பு உதைச்ச உதையில